தினம் ஒரு சோடுகளோடு யாரெல்லாம் நீண்ட நாள் வாழணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறது எதுக்காகுங்க? நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு நினைக்கிறதும் எதற்காகுங்க? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீண்ட நாள் வாழ்ந்து என்ன பலனை கண்டோன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்நாளை அதிகமா வாழ்ந்தவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களுக்குள்ள தெரியற ஒரே ஒரு விஷயம் விரக்தி இல்லை, அவங்களுக்குள்ள அந்த நிம்மதியின்மைங்கிறது தாங்க தெரியும். அனைத்தையும் சம்பாதிச்ச பெரும் பணக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்க கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் தாங்க நிஜமானதா தெரியும். தன்னையும் தனக்குள்ள சேர்த்த உலக அதிசயங்களையும் யார் ஒருத்தன் தனக்குள்ள உணரவே இல்லையோ, இந்த புற உலகத்தில் ஏற்படுத்தி கொண்ட அனைத்து பந்தங்களுமே சரிங்க, அவனால் ஏற்பட்டது அனைத்துமே கடைசி காலகட்டங்கள்ல விரக்தி இல்ல பெரும் நிம்மதியற்ற தன்மையை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் ஏன் நாங்க மறுபடியும் ஒவ்வொரு ஓமை பொருளோட சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஒவ்வொருத்தருமே எந்திர வாழ்க்கை வாழற நம்மளுடைய நிலைமையில இன்றைய நாள் இனிமையானதா அமையணும்னா உங்களுக்குள்ள ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எப்படி உங்களுக்குள்ள கிரயம் செஞ்சு பார்க்க முடியுங்க? நீங்க தான் இவை அனைத்திற்கும் காரணவாதினா உங்களை இயக்கக்கூடிய சக்தி ஒன்று உங்களுள் இருந்து மறைமுகமாய் உங்களை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்களே பெரிய நீதிமானா மாறிடலாங்க. சரிங்க, இங்கு உள்ளம் எது என்பதை உன் உள்ளத்தை கணித்தவர் ஒருவர் உன்னிடம் இருந்து அதை முழுமையாய் இருந்து காட்டிவிட்டால் நீ கூறிய இடத்தை குறிப்பார்த்து செல்வாய், உனக்குள் இருந்தே நான் தென்படுவேன். இந்த வார்த்தையுடைய விளக்கம்தான் இந்த வாசகங்கள் அனைத்திற்கும் பொருந்தும்னா நீங்க யார் என்பதற்கு அவரே சாட்சியா இருப்பாருங்க. அனைவருக்கும் ஒருவே சரணம், ஒருவடி சரணங்க.